அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மனத பத்தின புரிதல உங்க கூட பேசலான்ட்டு. நான் பேசினா உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாகுது. உங்க வீடியோ கேட்டா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொல்றீங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கன்டினியூட்டி இருக்கட்டும். அது இல்லாம எனக்கு கொஞ்சம் புரியறனால உங்களோட பேசுறேன். நான் என்னதான் பேசினாலும் ஐயா வீடியோவோ, இல்ல ஐயாவோட உபதேசம் பயிற்சிலாம் வாங்குனீங்கன்னா, நீங்க முழுமையா இன்னும் நிம்மதியா, இன்னும் சந்தோஷமா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் எனக்கு புரியறது உங்களோட நான் பேசுறது, சும்மா வீடியோ கேட்டு கூட ஓரளவுக்காவது நிம்மதியா இருப்பீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் நான் பேசுறேன். இப்போ மனசை பத்தி என்ன சொல்றேன்னா, மனசு ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் வருது. 6 அறிவுல தான் மனசு நான்ற ஒண்ணே தெரியுது. அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு அறிவு புழுவுலேருந்து, மரத்துலேருந்து, மாடு வரைக்கும் எல்லா ஆடு, மாடு எல்லாத்துக்கும் ஒரு அறிவுல ஆரம்பிச்சுட்டாவே அது சும்மா இருக்க மாட்டேங்குது. ஒரு புழு என்ன பண்ணும்னா அசைஞ்சுக்கிட்டு இருக்கும், போகும், நவரும். ஒரு மரம் என்ன பண்ணும்னா வளரும், பூக்கும், காய்க்கும், இலை விடும். ஏதோ அதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கும் கடவுள், அந்த வேலையை அது செய்யும். அத மாரியா ஒரு ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க விட்டாலும் சரி, கட்டி வச்சாலும் மேயும், அசை போடும், நவரும், சும்மா இருக்காது. அப்போ மனசு எப்படி இருக்காதுன்னா, சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, மனம் எப்படி இருக்குன்னு புரியும். அத மாரியே மனுஷனுக்கு நம்ம ஐக்யூ லெவல்லாம் சொல்லுவாங்க. மனிதனுக்கு அறிவு ஐக்யூ லெவல்ல வச்சு, அ இத வச்சு தான் இவங்க மூளை யோசிக்கும். இதனால தான் இவங்க நல்லா இருப்பாங்க, இல்ல நிம்மதியா இருப்பாங்க. இல்லாட்டி எனக்கென்னான்னு ஒரு விலங்கு போல வாழ்வாங்கலாம் ஐக்யூ லெவல்ஸ வச்சு சொல்லுவாங்க. அப்போ புழு, மரத்துலேருந்து, மாடுலேருந்து ஆரம்பிச்சு மனுஷனுக்கு எப்படின்னா, மனுஷனும் சும்மா இருக்க முடியாது. அப்படி சும்மா இருக்காங்கன்னா, அவ்வளோதான் அவங்க அறிவு வேலை செய்யுது. அவ்வளோதான் அவங்க ஐக்யூ லெவலே. ஒருவேளை பிறவிலாம் நெறைய இருக்குதுன்னு சொல்லுவாரு ஐயா. அப்படி ஒரு 4, 5 பிறவியா 5, 6 பிறவிக்கு மேல போனா தான் மனசுன்னு ஒண்ணு வேலை செய்யுதுன்றதே புரியும். அப்ப எனக்கு எண்ண ஓட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. எண்ண ஓட்டம் ஜாஸ்தி இருக்குது. அத அத நான் எப்படி பண்றது? அப்படின்றவங்களோட அறிவுலாம் எப்படின்னா, அ சராசரி அதாவது மனிதனா ஃபர்ஸ்ட் ஜென்மமோ, 2வது ஜென்மமோ எடுத்ததுலேருந்து கொஞ்சம் நெறைய வளர்ந்த விதத்துல இல்ல அது ஜென்மம் எடுக்கிறது ஓட தொடர்புடையது. அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா ஐயா சொல்றதுல புரியுது எனக்கு. அப்போ இப்ப சொன்ன உடனே மனச பத்தி மனம் யோசிக்கும், சிந்திக்கும், எதையாவது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொன்னா, சராசரி ஆள கேட்கறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு சும்மா வளராதன்ற மாரி இருக்கும். ஆனா, நீங்க அதுக்கு மேல போவீங்க. ஒரு கட்டத்துக்கு ஆன்மீகமா தேடி, நீங்க மாலை போடுறதாகட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சாமியார பார்க்கறதோ, இல்லாட்டி ஏதாவது ஆன்மீகம் தேடுறேன்னு பயிற்சி, அடுத்த கட்டத்துக்கு ஏதோ பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, மனசு சும்மா இல்லாம, ஏதோ ஒண்ணு இன்னும் நம்மளால செய்ய முடியும். அப்போ எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறனால தான் நீங்க அடுத்தே செய்றீங்க. அப்படி யோசிச்சு யோசிச்சு செய்ற ஆளு என்ன ஆகும்னா, ஒண்ணு சினிமா படம் எடுப்பாங்க. ரொம்ப அந்த மனசு சும்மா இருக்காது. நம்ம மனசு நல்லா வேலை செய்யுதுடான்னு ஒரு சினிமா எடுப்பாங்க. இல்ல நம்ம மனசு நல்லா வேலை செய்யுதுன்னு ஒரு சாமியார் ஆயிருவாங்க. இல்ல நம்ம மனசு நல்லா வேலை செய்யுதுன்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருவாங்க. நெறைய அந்த மூளைக்கு சரியா வேலை குடுக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எண்ண ஓட்டத்த சரியா அது போக்குல இப்படிதான் ஓடுது. அப்ப இத சிந்திச்சு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கலான்றவங்க, எல்லா வேலையும் அதுல திருடன் போலீஸ்லாம் இல்ல. நல்லவன் கெட்டவன்லாம் இல்ல. ஏதோ ஒண்ணு ஓடுது எண்ணம். அது அவங்களுக்கு ஏத்த மாரியா, அவங்களுக்கு எதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்க நெனைக்கிறாங்களோ, அதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இதுக்குள்ள நன்மை, தீமை இல்ல. அவங்க செஞ்சுட்ட அப்புறம் தெரியும் நம்ம நல்லதா யோசிச்சு நல்லதா செஞ்சுட்டோம். இல்ல நல்லா இல்லாதத யோசிச்சு நல்லா இல்லாம ஆயிட்டோன்ட்டு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மொத. எண்ண ஓட்டத்த கட்டுப்படுத்தணும்லாம் சாமியார் சொல்லுவாங்க. ஐயாட்ட கேட்டா கூட அது அப்படிலாம் இல்ல. நீ எண்ணம் ஓட விடு. உனக்கு தேவையானது மேல அக்கறையா இரு, சந்தோஷமா இருன்னு சொல்லுவாரு. அப்ப எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அது தொந்தரவு இல்லைன்னே நமக்கு புரியும். இல்லாட்டி எண்ணம் ஒரே மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது. வேலை இல்ல, காசு இல்ல, பொண்டாட்டி சரியில்ல, இல்ல பொண்டாட்டி சரியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்க்கணும், இல்ல என் பிள்ளைய படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும், ஏதோ ஒரு மண்டைக்குள்ள எண்ணமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அத சரியா வழிநடத்த தெரியாதனால தான் நமக்கு கஷ்டம், துக்கம். இப்போ ஒரு குதிரையே இருக்குன்னா, கடிவாளம்லாம் போட்டு கரெக்டா ஏறி உட்காந்து கயிற புடிச்சு நல்லா ஏறி உட்காந்து கரெக்டா போனோம்னா, அந்த குதிரை எந்த காரணத்த கொண்டும் நம்மள கொண்டு போய் கீழ தள்ளி விடாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பா போலான்ற நம்பிக்கையில தான் அத செய்வோம். ஆனா நம்ம பாட்டுக்கு குர்ரான்னு ஏறி உட்காந்துட்டோம்னா, ஒண்ணு அது குதிரை மேல கீழ ஏறி ஓடிரும். இல்ல நம்ம போய் ஏற தெரியாம ஓடி விழுந்துருவோம். அப்போ எண்ண ஓட்டத்த அது மாரி கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு வழிவகை பண்ணிக்கணும். நான் இத செய்வேன், இப்படி செய்வேன்னு வழிவகை பண்ணிக்கிட்டீங்கன்னா,
உங்கள் எண்ணத்தை சரியாக பண்ணிக்கிட்டே வந்தோம்னாவே நீங்கள் தேவையான இடத்த அடைய முடியும். அப்போ எண்ணத்தை சரி பண்ணுறதுக்கு தான் ஆன்மீக பயிற்சியோ இல்லாட்டி ஆன்மீகம் சம்மந்தமாக நீங்கள் அலையிறதோ, இல்லை உங்களால் சும்மா இருக்க முடியாமல் சினிமா பார்க்கணும், இல்லை சரக்கு அடிக்கணும், இல்லாட்டி யாரு கூடயாவது கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை யாரையாவது குறையா பேசிக்கிட்டு இருக்கணும். நல்லா இருக்கிறது நல்லா இல்லாத தாண்டி உள்ள மூளை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுது. அப்போ நீங்கள் இப்போ நான் சமூகத்தில் ஒரு 70-80% பார்த்தீங்கன்னா மூளையை அந்த மாதிரி பயன்படுத்தி மனுஷனுக்கு மூளை நம்ம ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு தெரியாமல் பிறந்ததுலேருந்து நமக்கு நீ வந்து ஒரு ஜாதிக்காரன், நீ ஒரு மதத்தில் இருக்க, இல்லாட்டி உங்கள் அப்பன் குடியாரன், நீ ஒரு குடியாரன் இல்லை, நீ நல்லவன் நீ கெட்டவன் என் மூளைக்குள்ள நான் பிறந்து ஒரு 8 வயசு 7 வயசுலலாம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து வளர்த்து விட்டாங்க. பட்டை அடிச்சுக்கணும், நாமம் போட்டுக்கணும், என்னமோ நம்மளை ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு ஊருக்குள்ளேயோ இல்லை அவங்களோட கொள்கைக்குள்ளேயோ சிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன ஆயிடுச்சு எண்ணம்லான்னா, அதிகபட்சமாக நம்ம அம்மா அப்பாவோ யாரோ பார்த்தீங்கன்னா எதையாவது பார்த்தா கும்பிடுவாங்க, இல்லை யாரையாவது பார்த்தா ஒரு மாதிரி குறைய அந்த பக்கம் சொல்லுவாங்க, இல்லாட்டி யாரையாவது பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்போ மூளை பூரா என்ன இருக்கும் நமக்குன்னா, ஒரு ஊரை ஒரு ஒரு ஆளை இல்லாட்டி ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்த்தா சரி தப்பு இல்லாட்டி எனக்கு இப்படி தோணுது இப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுமே தவிர நம்ம பிளாங்கா நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஒண்ணுமே பழகாம இருந்திருந்தா கூட நம்ம சும்மா பார்க்க முடியும். அதுலேருந்து நம்ம எதாவது கற்றுக்க முடியுமா, இல்லாட்டி அது எனக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு எந்த மரமோ எந்த மனிதனோ எந்த ஒரு விலங்கோ கூட அதுக்கிட்ட இருந்து நான் என்ன பழகணும் இல்லாட்டி நான் என்ன சொல்லணும்னு என் தேவைக்கு இருந்தோன்னா இந்த மாதிரியான துன்பப்படுறதுக்கு இல்லை. 70-80% மனுஷன் துன்பப்படுறதுக்கு காரணம் எனக்கு எண்ணம் ஓடுது, அதை சரியாக எனக்கு வழி நடத்த தெரியல அப்படின்னு புரியாதனால எண்ணம் ஓடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் வேலை செஞ்சு பார்க்குறேன், காசு வரல, ஒரு கட்டிங் போய் போடுவோம், அப்போ எண்ணம் ஓடாமல் ஆகும், கம்முன்னு படுத்து தூங்குவோம். இல்லாட்டி வேலை செய்கிறோம், எதுவும் எல்லார்ட்டையும் பேசுகிறோம், நல்லா தான் சரியாக இருக்கும், இருந்தாலும் எண்ணம் ஓடுது. அதனால ஃப்ரெண்டு இல்லாட்டி அண்ணன் தம்பி இல்லாட்டி சொந்தக்காரங்கிட்ட வர வச்சு 4 பேரை குறை சொல்லுவோம். அவங்க சரியில்லை, இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இவங்க பெரிய ஆளாக இருந்தாங்க, இவங்க சின்ன ஆளாக இருந்தாங்க, நான் தான் இவங்களை வளர்த்து விட்டேன், எதையோ ஒன்று என்ன சொல்லுதா, அப்போ அதை பேசி திருப்தி ஆகுது. அப்போ நான் கொஞ்ச நேரம் பேசிட்டோமே, அப்பா 4 பேரை பேசிட்டோம் அப்படின்னு படுத்து தூங்குறோம். இது மாதிரியே நீங்கள் பணம் சம்பாதிப்போம், ஓடுவோம், எவ்வளோ கோடி சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ சம்பாரிச்சு வீரோக்குள்ளேயோ இல்லாட்டி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு நம்மளால் எவ்வளோ தான் முடியும், அதுக்கு மேலே கொஞ்சம் படுத்து தூங்குவோம். இப்படி நம்ம டூர் போகணுமோ என்னமோ இதுக்குள்ளே நல்லது கெட்டதே சொல்ல நான், என்ன உங்களுக்கு என்ன ஓடுதோ, என்ன மனுஷன் நம்மளை பிறந்தப்போ நம்ம வளர்ந்தப்போ சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டா ஒரு வேளை கோயிலுக்கு போனால் ஒரு 50 நாள் விரதம் இருந்து நடந்தே போயிட்டு வந்தால் மனசு நிம்மதி ஆயிருமா, அப்போ அதை செய்வோம். என்ன சும்மா இருக்க விட மாட்டுது, நம்மளை எதையா ஒன்று செய்ய சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, என் தேவைக்கு இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எனக்கு என்ன தேவைன்றதுல கவனம் ஆகாது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுக்கவே இல்லை, நீ ஒன்றை பாரு, ஒன்றை கவனி, நீ மகிழ்ச்சியாரு, நீ குழி சாப்பிடு, சந்தோஷமாயிரு, நீ நல்லா இரு, அப்பதான் 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைப்பேன் அப்படின்லாம் நமக்கு யாருமே பாடம் எடுத்ததில்லை, சொல்லி கொடுத்ததில்லை. அப்போ அதனால என் மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, யாரை பார்த்தாலும் ஒன்றும் நல்லவன் கெட்டவன் குற்ற உணர்வு சரி தப்பு, ஒரு மாமரம் தென்னமரம், அதாவது ஒரு இங்கே எதையுமே பார்த்து ஒரு சும்மா பிளாங்கா இதனால எனக்கு ஒன்று நன்மை வருது, இதனால எனக்கு கஷ்டம் வருதுன்னு பிரித்து பார்த்து எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையில்லாத விட்றேன்ற அறிவு இல்லாமல் ஆயிடுச்சு. அதோட விளைவாக தான் இப்போ எல்லாருமே துக்கப்பட்டு ரொம்ப குடும்பமாக சீரழிகிறது, இல்லை குடிச்சிட்டு சீரழிகிறது, இல்லை பணம்னு அலைஞ்சே குடும்பத்தை பார்க்காம விட்டுறது, இல்லை குடும்பம்னு பார்த்து பணம் சம்பாதிக்காம விட்டுறது, இப்படி பல வகையான சிக்கலுக்கெல்லாம் காரணமே நமக்கு ஓடுற எண்ணம் ஓட்டம்னு தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் எண்ணத்தை கவனிங்கள்லாம் சொல்லிப்பாங்க, என்ன தான் ஓடுதுன்னு பாரு, அது சொல்கிறத கேளு, அப்போயாவது கொஞ்சம் வேல்யூ பண்ணோன்னா அதுவே சொல்லும், இதனால எனக்கு நன்மை இல்லை, இதனால எனக்கு தீமை இல்லை. அப்போ எனக்கு தேவையானதை நான் சிந்திக்கணும்னு எப்போ தெரியும்னா, நான் என்ன தான் சிந்திக்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னு எனக்குள்ளேயே கேட்டால் தான். இதோட விளைவாக தான் இதுக்கு வந்து ஒன்றும் நீங்கள் பெருசாக போராட இல்லாட்டி பயிற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. சும்மா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்படி இருந்தால் நிம்மதியாக இருக்கும், என் தேவை ஏதோ அதில் கவனமாக இருக்கணும்னு தோணுனாவே நீங்கள் தனிமையில் ரூமில் இருந்தால் கூட இல்லாட்டி 4 பேரோட இருந்தால் கூட இதனால என்ன 4 பேரோட இருக்கீங்கன்னா யாரோ ஏதோ பேசுகிறாங்கன்னா கூட நான் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது, இதனால அவங்களுக்கு என்ன நன்மை தீமை எனக்கு என்ன நன்மை தீமை, இப்படி கவனிச்சோன்னா நம்ம என்ன ஓட்டம் புரியும், நம்ம தேவைன்னா பேசுவோம், தேவையில்லைன்னா பேச மாட்டோம். அது மாதிரி ரூமுக்குள்ளே உட்காந்துருப்போம், தனியாக உட்காந்துருப்போம், மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஓடுறதுனால எனக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்,
இப்போ நான் ஏன் யோசிக்கிறேன் இதை? இது யோசிச்சேன்னா நல்லது தானே, பேசாமல் தூங்கலாமா? இதை யோசிக்கிறதுனால உடனே எதுவும் செய்ய போறியா நீ அப்படின்னு கேட்டோன்னா அது சொல்லும் ஒன்றும் இல்லை, அப்போ காலையில் யோசிக்கலாம், நீ படு தூங்கலான்ட்டு. அப்போ முக்காவாசி உடம்பு நோய்வாய்ப்படுறதோ, மனுஷன் வந்து சம்பாதிக்க முடியாம போறதோ, இல்ல இப்போ குடும்ப அளவுல நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் அடிப்படையா என் எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்ப எண்ண ஓட்டத்தை சரி பண்ணா, அதனாலதான் எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாகும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். திருக்குறள்ல எல்லாம் படிச்சீங்கன்னா அது மாதிரி எல்லாம் நிறைய வரும். ஐயா அதிகபட்சமா அதனாலதான் உன் தேவையில்லை நின்று நீ சந்தோஷமா உனக்கு மனசுக்கு எது சந்தோஷம்னு போறதோ அதுல மட்டும் நின்னுக்க. ஒருத்தவங்க கூட பேசுனா நல்லா இருக்குன்னா பேசு, பேசக்கூடாது நல்லா இருக்காதுன்னா பேசாத. ஒரு வேலை செஞ்சா நல்லா இருக்கும், திருப்தி ஆகுவேனா திருப்தி ஆகு செய். எல்லாரும் முரண்பாடா என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்காத, பிள்ளை பெத்துக்காத, இல்லாட்டி ஏதோ ஒரு கறி சாப்பிடாத, ஆன்மீகம் தேடி போனீங்கன்னா உங்களை வாழ விடாம செஞ்சு என்ன ஆகுனா வயசாக இதெல்லாம் செய்யாம போயிட்டோமேன்ற ஏக்கம் கூட இருக்கும். ஆனா உங்களை பார்க்க தாடி ஈடி வச்சுக்கிட்டு உத்தராட்சம் கித்தராட்சம் போட்டு ஏதோ ஒரு எந்த மதத்துல இருந்தீங்கன்னாலும் அந்த மேக்கப் போட்டிருப்பீங்களே தவிர மனம் எண்ண ஓட்டத்தோடு இருக்கும். நான் வயசுல கல்யாணம் பண்ண போயிட்டேன் இந்த சாமியார் சொல்லி, நான் நல்லா என் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்காம போயிட்டேன், இல்லாட்டி ஏதோ கறி சாப்பிடாம போயிட்டேன், நான் நல்ல நிம்மதியா இல்லாம போயிட்டேன்னு எப்போனா நீங்க சாமியாரா ஊருக்கு தெரிவிங்க. ஆனா உங்க மனசு திட்டிக்கிட்டே கிடக்கும், சனியனே நீ வாழவே இல்லைன்ட்டு. அப்ப நீங்க வாழணும், வாழ்ந்து முடிச்சாதான் நீங்க எண்ணம் இல்லாம ஆகணும். ஐயா சொல்றது எப்படின்னா, மனசை ஏமாத்திக்கிறது இல்லை. அவர் அசிங்கமா பேசுறதோ இல்லாட்டி வேற மாதிரிலாம் திட்டுறதெல்லாம் சரி தப்பை தாண்டி ஒன்று தேவையில்லை நின்றுன்னு ஏன் சொல்றாருன்னா, அவ்வளவு தூரம் கிளியர் கட்டா எனக்கு புரியல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி ஐயாட்ட வந்துட்டு போன நிறைய பேர், இல்லை இருக்கிற நிறைய பேர், இல்லை பார்க்குறவங்கலாம் கூட அவரை தப்பு தாண்டி பார்க்க தெரியாது. சரி தப்பு தாண்டி பார்க்க தெரிஞ்சிட்டாவே அவரை விட்டு விலகவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளைத்தான் நான் பார்த்தேன். என்னைய பார்க்கவே முடியல. மற்ற யார்கிட்ட பேசினாலும் எதை மாதிரி அறிவோட எதை மாதிரி வசதியா இருக்கவங்க கூட சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன சரி தப்பு தாண்டி ஒழுக்கம் சொல்லி தருவாங்க எனக்கு. அப்படி இல்லை, எனக்கு தேவை, பசிக்குது நான் சாப்பிட்றேன், எனக்கு தேவை ஒரு பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை ஒரு சொத்து வேணும் சம்பாரிச்சுக்கிறேன், என் தேவையில்லை நான் நல்லா தூங்கணும் தூங்கிக்கிறேன், நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறேன். இப்போ நான் யோசிச்சா என்ன ஓடும்? தேவை எப்போ செய்கிறேன், மற்ற நேரம் சும்மா இருக்கேன். அப்போ சும்மா இருக்கிற இடம்ன்றது சொல்லி கொடுக்குறதா நினைக்கிறாங்க. இப்போ கூட ஒரு கிளாஸ் எல்லாம் போனால் புக்கு படித்து அழுது கிழுது ஏதோ பண்ணால் சும்மா இருந்துருவோம். அப்படி ஆகாது. நீங்கள் வயசு வருது, கல்யாணம் பண்ணணும். இல்லை புக்கு படிச்சிங்கன்னா ஏக்கம் எப்படி புக்கு படித்து நிறைவாயிருமா? மனசு பசிக்குது சாப்பிட்ணும், புக்கு படித்து நிறைவாகும். அது மாதிரி மாலை போடுறாங்க. ஆன்மீகம் தேடி நான் மாலை போடுறேன், 40 நாள் விரதம் இருக்கேன்ட்டு. விரதம் இருந்தாலுமே எனக்கு தெரியும், நான் வயசுல எல்லாம் மாலை போட்டு விரதம் இருந்தால் ஒரு மாதிரி எனக்கு குஞ்செல்லாம் ஒரு மாதிரி நல்லா டெம்பரா இருக்கும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ குற்ற உணர்வு ஆயிடுவேன். நான் தப்பு பண்ணுறோமோன்னு தோணும். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி காம சிந்தனை இருக்கக்கூடாது, பொண்ணை பார்க்கக்கூடாது. ஆனால் உள்ள ஆகுது வயசுல. இப்போ ஒரு 50 வயசு 45 வயசுல மாலை போட்டு போக முடியும், ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு 20 வயசுல அப்படி இல்லை. அப்போ உள்ளு ஒழுக்கம், உடம்புக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு அது கூட வாழணும். குற்ற உணர்வு ஆயிட்டேன். நான் மாலை போட்டு குற்ற உணர்வு ஆயிட்டேன். குற்ற உணர்வு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்த யாருக்குமே எனக்கு இது மாதிரி ஆகும். அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்கள ஏமாத்துறது இல்லாமல் என்னையும் ஏமாத்துறாங்க. அப்போ வெளிப்படையா சொல்லி தர்றாரு, நீ வாழு, நிம்மதியாரு, நீ இப்படி இரு, உன் தேவையை பூர்த்தி பண்ணிட்டே வா, என்ன இல்லாம ஆயிரும்ட்டு. அதை தாண்டி பயிற்சி சொல்லி தர்றாரு. வேளை உனக்கு நான் சொல்றது மட்டும் புரியாது, அதனால பயிற்சி பண்ணிட்டே வா, எண்ணமற்ற நிலைக்கு போவேன்னு. அங்க இப்போ என்னன்னா அவர்கிட்ட போய் ஆராய்ச்சி பண்றாங்க. எண்ணமற்ற நிலை எது, இவர் ஏன் இப்படி இருக்காரு? அங்கேயே தப்பு நடந்தது. அவர் கேள்வி கேட்கும் போதே எண்ணமற்ற நிலையில கடவுள் இப்படிதான் இருக்கிறாரு, கடவுளாவே இருக்கிறாருன்னு பார்க்கும்போதெல்லாம் அவர் பேசக்கூட இல்லைன்னு நான் நினைச்சேன். அவர்கிட்ட போய் சொன்னேன் நான் ஐயாட்ட, கருணை வீடியோல நீங்க எனக்கு கடவுளா தெரியுங்க. அமைதி ஆயிட்டாரு. ஏன் அமைதியா இருக்காரு, எதுவும் பேச மாட்டாரு? நான் எதிர்பார்த்தேன் அதை. அமைதி தான், அதாவது ஒண்ணுமற்ற நிலை தான் கடவுள் தெரிஞ்சிச்சுன்னா நானும் ஒண்ணும் இல்லாம பார்க்கணும்னு எனக்கு புரியல. அப்போ எனக்கும் முரண்படும், எனக்கும் பேசுவேன், யோசிப்பேன். அப்போ நான் என் எண்ணம் சரியாகணும்னா என்ன பண்ணணும்னா, நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், வெளியே ஒரு ஆளை பார்த்து ஜாதி மட்டமானவன்னு பார்க்க மாட்டேன். ஒரு வரி இந்த மரம் ஒன்றுக்கு உதவாதுன்னு பார்க்க மாட்டேன், இந்த மரம் ஒன்று உதவுக்குன்னு பார்க்க மாட்டேன், ஒரு மாடு எதுக்கு ஆகாதுன்னு பார்க்க மாட்டேன், ஒரு பன்னி எதுக்கு ஆகணும்னு பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியாது, நான் வாழ்கிறேன். எது கூடனா எப்படி வேணா எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையில்லாத விட்டுறேன். இப்போ எனக்கு என்ன ஓடும்? ஓடாது. அப்போ நீங்கள் உங்கள் அளவில் மகிழ்ச்சியாக இருந்தீங்க, உங்கள் அளவில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மூளை குழம்பாது. கண்டதை சிந்திச்சு என்ன ஆகும்னா, ரொம்ப குழப்பமாயி தான் நிம்மதி இல்லாத தன்மை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு உட்காந்ததுலேருந்து
எந்திச்சு உட்காந்து குளிச்சு கிளம்புறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அடங்கி இருக்குது. அப்போ நீங்கள் எந்திரிக்கும் போதே கடவுளை வேண்டிக்கங்க. இறைவா எனக்கு என்ன நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் வேண்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நல்ல பாதைக்கு உங்கள் மூளை ரெஃப்ரெஷ் ஆகி உங்கள் தேவையில் நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அவங்க. அப்படியே தான் சொல்லித்தர்றாரு அவர். எப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்குன்னு நினை, உனக்கு ஆன்மீகம் தனியாக தேவைப்படல. அப்போ நீங்கள் குடியாரனா இருக்கீங்க, வசதி இல்லாமல் இருக்கீங்க, குடும்ப அளவில் நிம்மதியாக இல்லாமல் இருக்கீங்கன்னா காரணம் நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டத்தவே நான் இப்படி தான் வழி நடத்தணும், என் பொண்டாட்டியை நான் இப்படி பார்த்துக்கணும், நான் பணம்னா இவ்வளோ சம்பாரிச்சுக்கணும், நான் வாழணுன்னா இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லைன்னு கிளியர் கட்டாக இல்லாதனால தான் உங்களுக்கு துன்பமே. இப்போ பாருங்கள், நீங்கள் எண்ணத்தை சரி பண்ணுங்க. நான் எண்ணத்தை எனக்கு தேவை எது தேவையில்லை எதுன்ற இப்போ நினச்சா தற்கொலை கூட பண்ணிக்க முடியும் நம்ம. அப்போ எண்ணம் ஓடிச்சா நானாக ஓட்டுறேண்ணா, நினச்சா நான் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிக்க முடியும். எண்ணம் ஓடுதா இல்லை நினச்சா உட்காந்தே இருக்கு சோம்பேறியாக இருக்க முடியும். அப்போ அது அது வந்து வழி நடத்தலை, கர்ம வினைன்னு இல்லை ஒன்றும். நான் எனக்கு புரியாத வரைக்கும் இங்கே நான் பேசுகிற வீடியோ யாருக்குமே புரியல, இப்போ கேட்கல, அவங்களுக்கு கர்ம வினைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒரு செயல் செஞ்சால் எனக்கு காசு வருதுன்னு தெரியுது. அப்போ நான் உட்காந்துட்டு காசு வரலைன்னா கர்ம வினையா? அது மாதிரி என் எண்ணத்தை எனக்கு தேவையான அளவுக்கு ஓட்டி எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலைன்னா கர்ம வினையா? தெரியுது நான் சோம்பேறியாக இருக்கேன், தெரியுது மண்டை ஓடுதுன்னு. அப்போ உங்களுக்கு தான் இந்த திறமையே வரும். நிறைய எண்ணம் ஓடுறவங்களுக்கு தான் ஒரு நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய ஒரு 4 பேரை வழி நடத்த முடியும், ஒரு ஊரவே வழி நடத்த முடியும். எண்ணம் ஓடுறவங்களுக்கு ஓடவே ஓடலை சுத்தமாக, எதை பற்றி அக்கறை இல்லாதவங்களுக்கு வழி நடத்துறது சிரமமாக இருக்கும். ஒரு ஆள் கூட பேசி ஒரு ஆளை சரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய எண்ணம் ஓடுறவங்க 10 பேரை வழி நடத்த முடியும். அப்போ உங்கள் திறமை எது மாதிரி இருக்குன்னா, ஒரு பாட்டு பாடலாம், கவிதை எழுதலாம். அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தால் நீங்கள் பெரிய அளவில் சயின்டிஸ்ட் ஆகலான்னா உங்கள் எண்ணத்தை வழி நடத்துனீங்கன்னா இங்கே நீங்கள் பெரிய பெரிய மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் அதை மாதிரி என்னன்னா அது மாதிரி போய் நின்றுட்டு நான் பெரிய ஆளுன்னு நிற்கிறாங்க. அப்படி இல்லை, அதை தாண்டி தான் ஆன்மீகமே. எது செஞ்சாலும் என்ன மாதிரி நம்ம அறிவு பயன்படுத்தினாலும் என்ன ஓடுனாலும் என்னது இல்லை, கடவுள் எனக்கு கொடுத்துருக்கேன், இது ஒரு சந்தர்ப்பம், நான் எனக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிகிட்டே ஏதோ தயாரிக்கிறேன், என்னமோ சம்பாதிக்கிறேன், என்னமோ குடும்பம் வாழ்கிறேன். அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா போதுண்டா, நான் வாழ்ந்துட்டேன், சந்தோஷமா இருங்கன்னு நம்ம சாகும்போது எந்த எண்ணமும் ஓடாமல் சாகலாமா? பாருங்கள், இங்கே நிறைய பேர் நம்ம வயசானவங்களை பார்க்குறோம், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பேத்திக்கு பேரனுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை பணம் சம்பாதிக்கலை, என் மருமக இப்படி இல்லாமல் ஆயிட்டா, 2 பேருக்கு சேர்த்து வைக்கல, இப்படி புலம்பல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்சியஸாக இந்த உடம்பை விட்டு எண்ணம் போகிறதுக்கு நம்ம கான்சியஸாகவே போயிடலான்றார் ஐயா. அப்படி எனக்கு புரியுது. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் எண்ணத்தை சுத்தமாக வச்சுக்கங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைங்க, 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைங்க. யாரை பார்த்தும் அக்கறமாக பார்க்காதீங்க, உயர்வு தாழ்வை பார்க்காதீங்க. யார் வேணால் எப்போ வேணால் நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைக்கு வாழ்கிறாங்க, நம்மளும் சூழ்நிலைக்கு வாழ்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எண்ணம் மிக தெளிவாக இருக்கும். நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, நல்லா குடும்பமாக இருப்பீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்க. பாருங்கள், ரொம்ப நேரம் நான் இதை பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால பேசிட்டேன். எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. ஆன்மீகத்தோட முழுமையாக அதுதான், எண்ணமற்ற நிலை தான். ஐயா அதுக்காக தான் பயிற்சி சொல்லித்தராரு. உங்களுக்கு தேவையான அங்கே கூட போய் உபதேசம் வாங்கிக்கலாம். எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நான் சொல்லி விடுவேன். பாருங்கள், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். நாம் நல்லா இருந்து 4 பேர் நல்லா இருக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். நன்றிங்க.